Permutations and combinations, interrelated queries and basic concepts, definitions, introduction, formula இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா description or else comment box click பண்ணுங்க. அங்க வந்து permutation and combination சொல்லிட்டு ஒரு playlist available இருக்கும். So அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்க இருக்க வீடியோஸ்ல மறக்காம வாட்ச் பண்ணுங்க. So factorials, basic concepts, introduction, definition, formula, examples எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். So அந்த ஆர்டர்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா vowels always comes together. So இந்த மாதிரி டைப் ஆஃப் क्वेश्चंस எப்படி சால்வ் பண்ணனும். So vowels always comes together அப்படினும்போது a e i o u அப்படி இந்த லெட்டர் தான் வந்து vowels ன்னு தெரியும். ரிமைனிங் ரெஸ்ட் ஆஃப் தி ஆல்பபெட்ஸ்னா பாத்தீங்கன்னா கான்சனன்ட்ஸ் அந்த கேட்டகரியில போகும். So இந்த vowels always comes together. இதுலயே நீங்க பாத்தீங்கன்னா திங்க் பண்ண வேண்டியது பாத்தீங்கன்னா distinct objects கொடுத்தா எந்த மாதிரி क्वेश्चन சால்வ் பண்ணனும், not distinct அப்படினு கொடுக்கும்போது क्वेश्चंस எப்படி சால்வ் பண்ணனும். So இந்த மாதிரி தான் நீங்க திங்க் பண்ணனும். Because அவங்க வந்துட்டு இது distinct objects are not distinct அப்படினு மென்ஷன் பண்ண மாட்டாங்க. So question வந்து கேட்டகரி வந்து number of possible ways நீங்க அரேஞ்ச் பண்றது அத பத்தி கேட்டிருப்பாங்க. சப்டிவிஷன் பாத்தீங்கன்னா vowels always comes together அந்த மாதிரி தான் questions இருக்கும். அது distinct not distinct நீங்க தான் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். So distinct objects அப்படினும்போது non repeated letters தான் வந்து distinct objects னு சொல்லுவோம். repeated letters வந்து இருந்துச்சுனா அது வந்து not distinct objects. So இந்த ரெண்டு கிளாசிஃபிகேஷன்ல ஃபர்ஸ்ட் வந்து distinct objects அதாவது non repeated letters கொடுக்கும்போது vowels always comes together இந்த மாதிரி வந்து क्वेश्चन கேட்டா எது ஆன்சர் பண்ணனும் அப்படின்றத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். So எக்ஸாம்பிள் பார்க்கிறதுக்கு முன்னாடி ரூல் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. So ரூல் தெரியாம டைரக்டா இந்த மாதிரி நீங்க போடுங்க அப்படினு சொல்லும்போது உங்களுக்கு பிளைண்டா இது ஏன் போடுறோம் அப்படினு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். So அதுக்காக தான் ரூல் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். So பாத்தீங்கன்னா क्वेश्चंस எப்படி சொல்லிருக்கோம், vowels always comes together. அதுக்கு பதிலா இந்த இடத்துல வந்து objects னு கொடுத்திருக்காங்க ஜெனரலா. So objects always together அந்த மாதிரி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா பிராக்கெட்ல string மெத்தட் கொடுத்திருக்காங்க. So always comes together இந்த மாதிரி டைப் ஆஃப் क्वेश्चंஸ்க்கு இதோட ரூல் பாத்தீங்கன்னா the number of permutations of n different objects. So total number of objects தான் வந்து n ன்னு மென்ஷன் பண்ணுவோம்னு சொல்லிருக்கோம். taken all at a time எல்லாத்தையும் எடுத்து தான் நம்ம அரேஞ்ச் பண்ண போறோம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 5 லெட்டர் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா அந்த 5 லெட்டருமே வச்சு தான் நம்ம அரேஞ்ச் பண்ண போறோம். அதனால தான் taken all at a time எல்லாத்தையும் தான் நம்ம எடுக்கும்போது when m specified objects are always together. எது வந்து always together பாருங்க, m specified objects are always together. So இங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க, அது total number of objects வந்து n. So n different objects அதாவது distinct objects தான் மென்ஷன் பண்ண வராங்க. So different objects இருக்கும். So taken all at a time எல்லாத்தையும் எடுத்து தான் நம்ம அரேஞ்ச் பண்ண போறோம். பட் கண்டிஷன் பாருங்க, when m specified objects are always together நமக்கு வந்து vowels always comes together அப்படினும்போது a e i o u. So இந்த லெட்டர் வந்து நம்ம கொடுத்திருக்க ஆப்ஜெக்ட்ஸ்ல இருக்கான்னு பார்த்துட்டு அதை வந்து always together நம்ம எடுக்க போறோம். So consider, so இதை எடுத்த பின்னாடி consider a string of m specified objects as a single unit. So இப்போ இந்த vowels எடுக்க போறோம்னு சொன்னோமா, அதை வந்து are always together சொன்னோம். So இந்த m specified objects தான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் யூனிட்டா அதை ஃபுல்லா கன்சிடர் பண்ணிக்கணும். So always together அப்படிங்கும்போது சேர்ந்து தான் நம்ம எழுத போறோம். So அரேஞ்ச் பண்ண போறோம். So அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் யூனிட்டா நீங்க கன்சிடர் பண்ணிக்கணும். So தியரியா பார்க்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரலாம், பட் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். பட் m specified objectsன்றது வந்து இங்க வந்து நமக்கு வந்து vowels always comes together ன்னு சொல்லிருக்கோம். So இந்த vowels தான் வந்துட்டு m specified objects. So அந்த vowels எல்லாத்தையும் நீங்க ஒரு பிராக்கெட்ல போட்டு அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் ஆப்ஜெக்ட்டா வந்து கன்சிடர் பண்ணாம இத வந்து சிங்கிள் யூனிட்டா வந்து one single யூனிட்டா வந்து கன்சிடர் பண்ணுவீங்க. அதுதான் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. So first step நீங்க அத பண்ணிடணும். vowels வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டு அத வந்து ஒரு சிங்கிள் யூனிட்டா எடுத்துப்பீங்க. Then we have n minus m plus 1 objects. So total number of objects என்ன ஆயிடும்னு பாத்தீங்கன்னா, so n objects இருக்கும், total number of objects. m ன்றது வந்து எதெல்லாம் வந்து always together னு பிராக்கெட்ல ஒன்னு போட்டுருப்பீங்க, அது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணி plus 1 பண்றீங்கன்னா அதான் வந்து total number of objects. So permute this n minus m plus 1 object in பாத்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் கிடைக்குமா, அதை வந்து factorial ways நீங்க போட்டுருவீங்க. நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா then permute the தனியா பிராக்கெட்ல m specified objects ஒரு always together னு வச்சிருப்போம் பாருங்க, அதுக்கு m factorial ways நீங்க அரேஞ்ச் பண்ணுவீங்க. ஃபைனலி the answer என்னன்னு பாத்தீங்கன்னா m factorial into n minus m plus 1 factorial ways. இதா வந்து total number of possible ways அரேஞ்ச் பண்றதுக்கு.
ஸோ கொடுத்துருக்க ஆப்ஜெக்ட்ஸை வந்து n டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், ஸோ டிஸ்டிங்க்ட் தான் நம்மளே கிளாஸிஃபை பண்ணிட்டாங்க அவங்க. அதில் m ஸ்பெசிஃபைடு ஆப்ஜெக்ட்ஸை மட்டும் சிங்கிள் யூனிட்டாக கன்சிடர் பண்ண போகிறீங்க. அதாவது நம்ம கேஸில் பார்த்தீங்கன்னா வவல்ஸை மட்டும் தனியாக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதி அதை வந்து ஒரு சிங்கிள் யூனிட்டாக நீங்கள் எடுத்துப்பீங்க. அதுக்கு அடுத்து இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா n மைனஸ் m+1 ஃபேக்டோரியல் வேஸ் கிடைக்கும். m மட்டும் தனியாக குரூப் பண்ண பாருங்கள், அதுக்கு ஒரு m ஃபேக்டோரியல், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதுதான் ஆப்ஜெக்ட் ஒரு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் என்ன மாதிரி கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு மெனி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரிங்ஸ் கேன் பி ஃபார்ம்டு டுகெதர் யூசிங் த லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்ட். இதான் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ த கொஸ்டினை வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, the vowels always comes together அப்படின்னு அவங்களே வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ மென்ஷன் பண்ணும்போது தான் இதை வந்து இந்த மெத்தட் வந்து இந்த ஸ்ட்ரிங் மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். பட் மேக் ஷுர் கொஸ்டின் வந்து vowels always come together, comes together இதை கொடுக்கும்போது தான் இந்த மாதிரி டைப் நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க. ஸோ how many different strings can be formed அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துருக்கிறதுல ஆஸ் யூஷுவல் n எவ்வளோன்னு நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 இருக்கு. ஸோ 4 டோட்டல் வந்து 8. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண சொல்லியிருக்கோம், கொடுத்துருக்கிறத வந்து ஆப்ஜெக்ட் வந்து டிஸ்டிங்க்டாக நான் டிஸ்டிங்க்டான்னு செக் பண்ண சொல்லியிருக்கோம். E1s தான் இருக்குது, Q1s தான் இருக்குது, U1s, A1s, T1s, I1s, O1s, N1s. எந்த லெட்டருமே வந்து ரிப்பீட்டடாக இல்லை, நான் ரிப்பீட்டட் லெட்டர்ஸ். ஸோ இது வந்து டிஸ்டிங்க்ட். ஸோ இப்போ இது ரெண்டு கிளாஸிஃபை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து வவல்ஸ் ஆல்வேஸ் கம் டுகெதர்னு சொல்லியிருக்கோமா. இதில் வந்து எது வவல்ஸ் பாருங்கள், A, E, I, O, U. E இருக்கு, U, A, I, O இருக்கு. ஸோ எத்தனை வவல்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். 1 2 3 4 5. ஸோ 5 வவல்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா E, U, A, I, O இருக்கு. ஸோ ரிமைனிங் எத்தனை லெட்டர் இருக்குன்னு பாருங்க, 1 2 3. ஸோ 3மே பார்த்தீங்கன்னா கான்சனன்ட்ஸ். ஸோ கான்சனன்ட்ஸ் வந்து Q, T, N. ஸோ எதுன்னு பார்த்துட்டோம். இப்போ ரிமைனிங் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, m ஸ்பெசிஃபைடு ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் டுகெதர் அப்படின்னு பார்த்தோமா. ஸோ இது எது பார்த்தீங்கன்னா m ஸ்பெசிஃபைடு ஆப்ஜெக்ட்ஸ்ன்றது இந்த வவல்ஸை தான் வந்து m ஸ்பெசிஃபைடு ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்ல வராங்க. ஸோ இதை தான் வந்து m ஸ்பெசிஃபைடு ஆப்ஜெக்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிமைனிங் இருக்க எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இந்த வவல்ஸை விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறது வந்து 3 லெட்டர்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சிடர் அ ஸ்ட்ரிங் ஆஃப் m ஸ்பெசிஃபைடு ஆப்ஜெக்ட்ஸ் அஸ் அ சிங்கிள் யூனிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, சிங்கிள் யூனிட்டாக கன்சிடர் பண்ணுவீங்க. ஸோ ரிமைனிங் லெட்டர்ஸ் என்ன கான்சனன்ட்ஸ் என்ன இருக்குது, Q, T, N இருக்குது. இந்த E, U, A, I, O இந்த 5 வவல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து சிங்கிள் யூனிட் அதாவது சிங்கிள் ஆப்ஜெக்டை கன்சிடர் பண்ணுவீங்க. ஸோ கவுண்ட் பண்ணும்போது இப்போ N வந்து நம்ம கவுண்ட் பண்ணும்போது 1 2 3 4 5 6 7 8ன்னு கவுண்ட் பண்ணோம். இங்கே நீங்கள் கவுண்ட் பண்ணும்போது 1 2 3 இது எல்லாத்தையும் சேர்த்து 4 கவுண்ட் பண்ணி இதை வந்து 4 ஃபேக்டோரியல் வேஸில் அரேஞ்ச் பண்ணலாம், நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஸோ கன்சிடரிங் இந்த 5 vowels as one letter consider பண்ணிட்டு we have 1 2 3 4 letters which can be arranged in general formula பார்த்தீங்கன்னா 4p4 which is 4 factorial. அதுதான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். 4 factorial waysல நீங்கள் அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ m ஸ்பெசிஃபைடு ஆப்ஜெக்ட்ஸை சிங்கிள் யூனிட்டாக கன்சிடர் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து n மைனஸ் m+1 ஃபேக்டோரியல் வேவ்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம டேரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா 4 ஃபேக்டோரியல் வேஸ்ன்னு போட்டிருக்கோம். ஸோ ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணி எப்படி 4 ஃபேக்டோரியல் வருதா இல்லையா நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ என்ன போட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா n மைனஸ் m+1 ஃபேக்டோரியல். ஸோ இது மறந்துட்டிங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ என்னன்றது பார்த்தீங்கன்னா 8 இருந்தது, மைனஸ் mன்றது m ஸ்பெசிஃபைடு ஆப்ஜெக்ட்ஸ் எவ்வளோ 1 2 3 4 5 1 2 3 4 5 5 வவல்ஸ் இருந்தது, அதான் m கன்சிடர் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல். ஸோ 8 மைனஸ் 5 பார்த்தீங்கன்னா 3 3 + 1 4. ஸோ 4 ஃபேக்டோரியல் வேஸ். ஸோ இதை இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம், ஆர்எல்ஸ் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். என்னன்றது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இனிஷியலாக கவுண்ட் பண்ண பாருங்கள், அது m ஸ்பெசிஃபைடு ஆப்ஜெக்ட் அஸ் அ சிங்கிள் யூனிட், அதாவது வவல்ஸ் நம்ம எடுத்தோமா அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், +1 போட்டிங்கன்னா 4 ஃபேக்டோரியல் வேஸ்.
ஆர்எல்ஸ் இது மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் எழுதணும்னு நினச்சிங்கன்னா இந்த கான்சனன்ஸு தனியாக எழுதியிருக்கோமா, தென் இதை வந்து சிங்கிள் யூனிட்டாக கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ இதை ஒன்று நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு 3 + 1 4 ஃபேக்டோரியல் வேஸ். ஸோ ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 இது வரைக்கும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். n - m + 1 ஃபேக்டோரியல் வேஸ். தென் permute the m ஸ்பெசிஃபைடு ஆப்ஜெக்ட்ஸ். இந்த m ஸ்பெசிஃபைடு அதாவது வவல்ஸ் வந்து டுகெதராக எழுதிருக்கோம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்துட்டு m ஃபேக்டோரியல் வேஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ஃபைனல் ஆன்சர் ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது இந்த வவல்ஸ் மட்டும் நீங்கள் m ஃபேக்டோரியல் வேஸ் அப்படின்னும் போது டோட்டல் எவ்வளோ 1 2 3 4 5. ஸோ இதை வந்து 5 ஃபேக்டோரியல் வேஸில் அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஃபைனல் வந்து ரிசல்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா the required number of permutations பார்த்தீங்கன்னா இந்த 5 இருக்கா, இந்த 5 ஃபேக்டோரியல் multiplied by இந்த ஃபேக்டோரியல். ஸோ 4 ஃபேக்டோரியல் which is equal to, ஸோ 5 ஃபேக்டோரியல்ன்றது வந்து 120, 4 ஃபேக்டோரியல்ன்றது 24 which is equal to 2880. இதான் ஆன்சர். ஸோ ஜஸ்ட் சிம்பிள் தான். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இவ்வளோ நேரம், ஃபாஸ்ட் எக்ஸாம்பிள்னால இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களோட m ஸ்பெசிஃபைடு ஆப்ஜெக்ட்ஸுக்கு ஒரு ஃபேக்டோரியல் போட போகிறீங்க. ரிமைனிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு யூனிட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ரிமைனிங் இருக்க கான்ஸ்டன்ட்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 3 + 1 4 ஃபேக்டோரியல். ஃபைனல் ஆன்சர் எழுதிங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ ரூலை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ டைம் எடுத்தது. பிகாஸ் நான் ஜென்ரலாக 5 ஃபேக்டோரியல் 4 ஃபேக்டோரியல் இது ஆன்சர் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு புரியாது, அதனால தான் ரூலை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ் ஆல்வேஸ் டுகெதர் ஸ்ட்ரிங் மெத்தடில் வந்து கொஸ்டின்ஸ் எப்படி ஆன்சர் பண்ணணும்னு நம்ம பார்த்தோம். பட் மேக் ஷுர் இந்த கண்டிஷன்ஸ் இருக்கணும். ஆல்வேஸ் கம்ஸ் டுகெதர் இந்த மாதிரி இருக்க டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் இதான் வந்து ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.